சேலம் பனமரத்துப்பட்டியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். தேர்தல் நேரத்திலே புரட்சி தலைவி அம்மாவர்கள் குறிப்பிட்டார்கள், நான் முதலமைச்சர் ஆனவுடனே கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 12,000 ரூபாயிலிருந்து 18,000 ஆக்கப்படும் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். திருமண உதவி திட்டம் 20,000 50,000 4 கிராம் தங்கம் கொடுப்பதாக அம்மா அறிவித்து கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். 2016 தேர்தலிலே வாக்குறுதி கொடுத்தார்கள். நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இந்த 4 கிராம் தங்கத்தை 8 கிராம் தங்கமாக, அதாவது 1 பவுன் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். திருமண உதவி திட்டத்தில், தாலிக்கு தங்க திட்டத்திலே. அதே போல அம்மா மறைந்தாலும் அம்மா வழியிலே செயல்படுகிற அரசு அந்த 4 கிராம் தங்கத்தை 8 கிராம் தங்கமாக்கி இன்றைக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் 25,000 50,000 தாலிக்கு தங்கம் 1 பவுன் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு வாழ்க்கை தரம் உயர வேண்டும். அதற்காக அவளுக்கு ஏராளமான திட்டங்களை நாங்கள் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட 2,000 மெடிக்கிளினிக், இன்றைக்கு அந்த மெடிக்கிளினிக் துவங்குவதன் மூலமாக இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் இங்கேயே மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு தலைவலி, காய்ச்சல் இப்படி ஏற்பட்டால் உடனடியாக அம்மா மினி கிளினிக்கை நாடி அங்கு இருக்கின்ற மருத்துவரிடத்திலே தங்களை பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொண்டால் அந்த வியாதிக்கு தகுந்த நோய்க்கு தக்கவாறு சிகிச்சை அளித்து குணப்படுத்துவார்கள். ஆக நம்முடைய சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 100 இடங்களிலே அம்மா மினி கிளினிக் துவங்கப்படும் என்று அறிவித்தேன். முதற்கட்டமாக கொண்டலாம்பட்டியிலே துவக்கி வைத்தேன். இரண்டாவது வாணியம்பாடி பகுதியிலே துவக்கி வைத்திருக்கின்றேன். இன்றைக்கு அம்மா கிளினிக் என்பது ஒரு சரித்திர சாதனை படைத்திருக்கின்றது. நேற்று தினம் லத்துவாடியிலே துவக்கி வைத்தேன். இது 3வது. ஆக கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு தரமான சிகிச்சை கிடைக்க வேண்டும். அந்த பகுதியிலேயே இன்றைக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற மருத்துவர்களை இருக்கின்ற மருத்துவர்களை அணுகின்ற பொழுது அவர் பரிசோதனை செய்து அப்படி ஏதாவது நோய் கடுமையாக இருந்தால் அவர்களை மேல் சிகிச்சைக்காக நம்முடைய அரசு மோகன்குமார் மருத்துவமனைக்கு அனுப்பி அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படும். இப்படி ஏழை எளிய மக்களுக்காக திட்டங்களை தீட்டி செயல்படுத்துகின்ற ஒரே அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோடு குடிநீர் திட்டம் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தொடர்ந்து அரசை வலியுறுத்திக் கொண்டிருந்தார்கள். நீண்ட நாட்கள் கோரிக்கை. வீரபாண்டி, பனமரத்துப்பட்டி, இளம்பலி ஆகிய பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு, ஒன்றியத்தில் இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையும் விரைவில் அம்மாவுடைய அரசு நிறைவேற்றி தரும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இதனால் 4,63,500 மக்கள் இந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் நிரந்தர குடிநீர் பெறுவதற்கான வழிவகைகளை எங்களுடைய அரசு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய தேசிய நெடுஞ்சாலை, சேலத்திலிருந்து கோயம்புத்தூர் செல்கின்ற தேசிய நெடுஞ்சாலை, அரியானூர் பெரிய ரோடு, அந்த அரியானூர் பெரிய ரோட்ல திருச்செங்கோடு போகின்ற அந்த பெரிய ரோட்ல அரியானூர் பகுதியில் அடிக்கடி விபத்து. தேசிய நெடுஞ்சாலை இருக்கின்ற காரணத்தாலே அதிகமான வாகனங்கள் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றன. அதே கிராமத்தில் இருக்கின்ற வருகின்றவர்கள் அந்த வேகத்தை தெரியாமல் அந்த பாதையை ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறம் கடக்கின்ற பொழுது விபத்துக்கு உள்ளாகி உயிரிழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இதை என்னுடைய கவனத்தில் கொண்டதுடன் நானும் அந்த பாதைகளை அடிக்கடி சென்று கொண்டிருக்கின்றேன். விபத்து நன்கு அறிந்திருக்கின்றேன். ஆகவே உடனடியாக அங்கே ஒரு மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று மக்களிடத்திலும் கோரிக்கை வந்தது, சட்டப்பேரவையிலும் கோரிக்கை வைத்தது. அந்த கோரிக்கையும் நாங்கள் தான் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். நீண்ட கால கோரிக்கை. சுமார் 45 கோடி ரூபாயில அந்த பணி நிறைவேறும் தருவாயில் இருக்கிறது. அந்த நிறைவேறின்ற பொழுது நானே நேரில் வந்து அந்த பாலத்தையும்
துவக்கி வைப்பேன் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க வேண்டும். அதுபோல பல்வேறு சாலை பணிகள் சிறப்பாக நாங்கள் செயல்படுத்தியிருக்கின்றோம். என்றைக்கும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு நகரப்புற சாலையிலிருந்து கிராமப்புற சாலை வரை, அதோடு நெடுஞ்சாலைக்கு பராமரிக்கப்படுகிற சாலைகள், பெரும்பாலான சாலைகளை சீர் செய்து தரமான சாலையாக எங்களுடைய அரசு மக்களுக்கு வழங்கியிருக்கிற என்ற பெருமையோடு இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய அரசு, மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அதை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றார். அவர் வீடியோ கான்பரன்ஸ்ல கட்சிக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கார். நாங்கள் நேரடியாக மக்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஒரு கடுமையான நோய், எளிதாக ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவக்கூடிய நோய், தொற்றுக் கொள்ளக்கூடிய நோய். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாவட்டத்தை தவிர்த்து அனைத்து மாவட்டத்திற்கும் நான் நேரடியாக சென்று மாவட்ட ஆட்சியாளர் நிலையத்திலே அமர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொரோனா வைரஸ் தொற்று நோய் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துவதற்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அம்மாவுடைய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேரடியாக சென்று ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர். மறுக்க முடியுமா? நீங்கள் வீட்டிலேயே வந்து அந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இந்த அரசை விமர்சிக்கின்றீர்கள், அமைச்சர்களை விமர்சிக்கின்றீர்கள், கட்சியை விமர்சிக்கின்றீர்கள். மக்களை சந்திப்பது பெரிதா, வீட்டிலே வந்து பேசுவது எளிதா என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். கடுமையாக உழைக்கின்றோம். நேரடியாக மக்களை சந்திக்கின்ற பொழுதுதான் அங்கே என்ன பிரச்சனை என்பதை உணர முடியும். அப்படி உணர்ந்தால்தான் அதை நிறைவேற்ற முடியும். அதை எங்களுடைய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. நான் மட்டுமல்ல, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாநில அமைச்சர்கள், கழகத்தினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கு உள்ளாட்சி துறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சியுடைய பெருந்தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேருமே மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இரவு வராமல் உழைக்கின்றோம். இருவரும் தலைமையில் வழியிலே உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன நன்மைகள் மக்களுக்கு கிடைக்குமோ அந்த நன்மைகள் கிடைக்கும் என்பதற்காக நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியா இருக்கின்றது? சுயநலவாதிகள் தம் குடும்பம் தான் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். அது தலைவரிலிருந்து தொண்டன் வரைக்கும் அப்படித்தான் இருக்கு அந்த கட்சியில. ஆனா அதிமுக அப்படி இருக்காது. உழைக்கின்றவர்கள் பதவிக்கு வர முடியும், விசுவாசமாக இருக்கின்றவர்கள் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். ஏனென்று சொன்னால் உழைக்கின்றவர்கள் தான் மக்கள் மதிப்பார்கள். அந்த மதிக்கக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதேதான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை உடைக்க முயற்சித்தார்கள், அரசை கவிழ்க்க முயற்சித்தார்கள். இரண்டும் முடிவெடுக்கப்பட்டது மக்களுடைய துணை கொண்டு. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றைக்கும் மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கிராமப்புற மக்களுடைய வாழ்வு உயர எங்களுடைய அரசு அர்ப்பணிப்புடன் பாடுபடும். இந்த முதலமைச்சருடைய அம்மா மினி கிளினிக் விழாவிலே கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து, அதோடு நிகழ்ச்சி சீரும் சிறப்போடு நடத்துவதற்கு துணை நின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சேலம் மாவட்டத்தில் 100 இடங்களில் மினி கிளினிக்கள் அமைக்கப்பட இருப்பதாக சேலம் வீரபாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பனமரத்துப்பட்டி ஏர்வாடி பகுதியில் முதலமைச்சர் அம்மா கிளினிக்கை திறந்து வைத்து பேசியிருக்கிறார்.